ஆமா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் லெஃப்ட் ஷோல்டர் கிட்ட வந்திருக்கேன்னு? ஆனா நான் உங்களை தொட்டது ரைட் ஷோல்டர்ல அட, தான். சின்ன வயசுல இருந்து நானும் விளையாடிட்டு தான் வரேன். சின்ன வயசுல இருந்து எங்க விளையாடிட்டு வரீங்க? நீங்க சின்ன வயசுல இருந்து டீ தான் போட்டிருக்கீங்க. இப்ப வரைக்கும் டீ போட்டு முடியவே இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, உண்மையில ஸ்மெல் அருமையா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. சரியா? டீயும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கேக்குறதுக்கு அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்கல. எதை பத்தி? அதான் பணத்தை பத்திப்பா. எனக்கு தெரியும் உங்களால மத்தவங்க மனச சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஆனா மிஸ்டர் கோலி, அவரை பத்தி தெரியாது. அவர் பயங்கர கோவத்துல இருப்பார்ல. ரொம்ப ஒண்ணு இல்ல, நான் பிராச்சி அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா. பெரிய கொம்ப கையில வச்சுட்டு வெளியே நின்னுட்டு இருந்தா. எவனாவது வெளியே போயிருந்தா அவன் மண்டைய உடைச்சிருப்பா. ஆனா அவ கழுத்துலயே அந்த திருடன் கத்திய வச்சுட்டான். அதனால எங்களால எதுவும் பண்ண முடியல. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இவ்வளவு டென்ஷன் ஆனா உங்க முடி நரைச்சிரும், அப்புறம் வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஜோடி பொறுத்தா நல்லா இருக்காது. சும்மா காமெடி பண்ணாதப்பா. ஆனா உன்ன வேற ஒரு பொண்ணோட ஜோடி சேர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இந்த வீட்ல தான் இருக்கா. ஆனா ஆனா என்ன? இப்பவும் அவளோட புருஷனை தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனா இவன் என்னடான்னா கனவுல கூட அவனை தான் நினைச்சிட்டு இருக்கா. யார் அந்த பொண்ணு? பிராச்சியோட அம்மா. ஆனா அவ உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவா. அவங்க என்ன ரிஜெக்ட் பண்றது? நான் இப்படி சொடக்கு போற நேரத்துல அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவேன். நானும் என் பொண்டாட்டிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி புரிஞ்சுதா? அது சரி, பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள ரிஜெக்ட் பண்ணிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இது வரைக்கும் ஒருத்தர் பாத்துக்கல, பாத்துக்கிட்டீங்க, அப்புறம் ரிஜெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படின்னா அவன் என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா, ஸ்மார்ட்டா, செக்ஸியா இருப்பா. அதனாலதான் அவங்களால அவனை விடவே முடியல. போட்டோவை காட்டுட்டா? உங்க பெட்ரூம்ல இருக்கா? அட வாய மூடு. அவ அவளோட புருஷனோட போட்டோவை ஒளிச்சு வச்சிருக்கா. அதுக்கு நாம சின்னதா ஒரு திருட்டு பண்ணி ஆகணும். இந்த மாதிரி திருட்டு நான் தினம் பண்றேன் தெரியுமா? அப்படின்னா வா. அவதான் போன் பண்றா. அட, நீ எங்கம்மா இருக்க? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களா? என்னோட ஹீரோ மிஸ்டர் மெஹரா. ஆமா, சீக்கிரமா வந்துரு. உனக்காக தான் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வந்துடுறேன். சாரி, இன்னைக்கு நம்மளால திருட முடியாது. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. நாம எதுக்கு அந்த லூசர் ஹீரோவோட போட்டோ பார்க்கணும்? நாம டைரக்டா ஹீரோயினோட போட்டோ பார்க்கலாம். இருப்பா, முதல்ல டீ குடின்னு. என்னத்த டீ குடிக்கிறது? பிஸ்கெட் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. எனக்கு டீ வேண்டாம். டீ அப்புறம் குடிக்கலாம், அவங்க வந்துட போறாங்க. ஆமா ஆமா ஆமா, வா 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 வா. ரன்பீர். இல்ல பிராச்சி, தேங்க்யூ. உனக்கு இப்ப நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான். அதுக்காக தான் தேங்க்யூ சொல்றேன். ஐம் சாரி. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இட்ஸ் ஓகே. எப்பவுமே நீ ஃபேக் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்க. வார்த்தைகளை தேன் தடவி பேசுற. எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக. உன்னை நாங்க நம்பணும். அந்த நம்பிக்கையை உனக்கு கிடைச்ச வாய்ப்பா பயன்படுத்தி நீ தான் படத்தை திருடி இருக்க. நீங்க 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 ப்ளீஸ், நீங்க ப்ரெஸ் இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க. ப்ரெஸ்ஸுக்கு எதுவும் தெரியக்கூடாது. இது நம்மளோட ஃபேமிலி மேட்டர். இதை நாம எல்லாரும் பேசி தீர்த்துக்கலாமே. எனக்கு பிராச்சியை பற்றியும் நல்லா தெரியும், மொத்த ஃபேமிலியை பற்றியும் நல்லா தெரியும். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஓகே, அழக்கூடாது. எவ்வளோ நேரம் தான் அழுவ? அப்புறம் நானும் அழுதுருவேன். சாரி. ஐம் சாரி. போதும், அழாத. மேக்கப்லாம் கலைஞ்சிட போகுது. மேக்கப் செட் எடுத்துட்டு வருவா.
Oh, my keys. யூ ஓகே? மேம் பென் டிரைவ். ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டல்ல? எஸ் மேம். கிரேட். இந்தா சுமித் கிட்ட என்னோட தேங்க்ஸை சொல்லிடு. அப்புறம் இது உனக்கு. தேங்க்யூ மேம். இந்த சின்ன ஒரு பென் டிரைவ் எனக்கும் ரியாக்கும் ரொம்ப பெரிய வேலையை செய்ய போகுது. இந்த ஃபுட்டேஜ் மூலமா அவங்க வீட்டுல திருட்டே நடக்கலன்னு ப்ரூவ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம பணத்தை பிராச்சி தான் ஒளிச்சு வச்சிருக்கானோ. ரியா எந்த பொருள் மேல ஆசைப்படுறாலோ அந்த பொருள் கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கணும். அப்புறம் யார் மேல என்னோட பார்வைப்படுதோ அவங்க வாழ்க்கைய நான் மொத்தமா அழிக்காம விட மாட்டேன். இப்ப உனக்கு புரிய வரும் பிராச்சி உன்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு. ஆல் தி பெஸ்ட். நான் எப்பவும் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தானா அவ கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருப்பானே. அப்ப என் காலரை நிமித்தி விட்டுக்கிட்டு கர்வமா சொல்லுவேன், இந்த உலகத்துக்கு இவ தான் என் பொண்ணுன்னு. பிராச்சி, Nobody loves me. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அந்த பிராச்சி தான். ஏன் பிராச்சி? ஏன் உன்னாலும் மாம் கூட தங்கச்சி கூட பாட்டி கூட சந்தோஷமா இருக்க முடியாதோ சொல்லு. எல்லாரும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்க முயற்சி பண்ற. முதல்ல 2 பேர் என்கிட்ட இருந்து பிரிச்ச. எனக்கு உன்னாலதான் டாட் உன்கிட்ட வந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்த பெருமையா இருக்கும்னு சொன்னாரு. Why, Prachi? Why do you do this to me? ரியா, என்னாச்சு? ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். உனக்கு இப்பதான் போன் எடுக்க நேரம் கிடைச்சதா? ஆமா, எனக்கு ஃபோன் பண்ணலாம் டைம் கிடையாது. உங்க காலை பார்த்தேன், அதான் ஃபோன் பண்ணேன். நைட் கால் பண்ணா இப்ப பதில் சொல்ற? இங்க பாருங்க, யாராவது எனக்கு நைட்டு கால் பண்ணா சில சமயம் அவங்களுக்கு 8 நாளுக்கு அப்புறம் தான் பதிலே சொல்லுவேன். இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலதான், அதுல ஏன் தப்பு எதுவும் இல்லை. ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா என்கிட்ட உங்களோட நம்பர் கிடையாது. சரி சரி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன திட்டாம கொள்ளாம எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. பணத்தை திருடின இல்லையா, அதை எடுத்த இடத்துல வச்சு. நீங்க முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணீங்க, இப்போ ஆர்டர் போடுறீங்களே. நான் சொல்ல வரத நீ எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோ. பணத்தை நீ திருடி இருக்க, நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோ. அதாவது இந்த ஸ்டோரியில உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்ப அதே மாதிரி நானும் போலீஸ் கிட்ட சொல்லுவேன்ல. என்கிட்டயும் போலீஸ் நம்பர் இருக்கே. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதையும் சொல்லுவேன், என்ன திருட சொன்னதே நீங்க தான்னு சொல்லிடுவேன். போலீஸ் நீ சொன்ன உடனே அப்படியே நம்பிடுவாங்கல்ல? எனக்கு தெரியுங்க, எல்லாம் தெரியும். நீங்க பயங்கரமான கிரிமினல், அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான கிரிமினல்னு தெரியும். நானும் ஒன்னும் சாதாரண ஆளே கிடையாது. நான் சொன்னதை நம்புங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கேடிக்கும் கிரிமினலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, இருங்க நான் சொல்றேன். ஒரு ரெக்கார்டிங். என்ன ரெக்கார்டிங்? என்ன ரெக்கார்டிங் நீ பண்ணிருக்க? அது என்னன்னாங்க, முத நாள்ல இருந்து இப்ப வரைக்கும், இப்போல இருந்து முத நாள் வரைக்கும் நாம என்னென்ன பேசணுமோ, அதாவது நம்ம எல்லாரும் பேசணும்ல, அது சம்பந்தமான ரெக்கார்டிங் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த ரெக்கார்டிங்க என்னால போலீஸ் கிட்ட போட்டு காட்ட முடியுமே. அது என்னன்னா, ஒரு சில விஷயத்த நான் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டேன். அதாவது பாம்போட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அந்த பாம்போட விஷத்துக்கான ஆன்டிடோட கூடவே பாக்கெட்ல எப்பவும் வச்சுக்கணும்னு. அதனால இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட குரலை வசதி பேசுனீங்கன்னு வைங்க, அப்புறம் இந்த 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 ஆன்டிடோட்டை நான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அட அடட, நான் சும்மா காமெடி பண்ணேன்.
நீங்க அதுக்குள்ள சீரியஸ் ஆயிட்டீங்களா? நான் எந்த ரெக்கார்டிங்கும் பண்ணல. பணத்தை எடுத்துட்டு எங்க வரணும்னு சொல்லுங்க, தாராளமா நானே வரேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன இந்த மொத்த கான்வர்சேஷன்ல என்னோட பேரையும் ரியா பேரையும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி சஞ்சு என்னோட பேரையோ ரியா பேரையோ சொல்லல. கிரேட். அப்படின்னா இட்ஸ் ஆல் சேஃப். குட். இப்ப ரியா கிட்ட இருந்து போன் வரும். அவ சொல்லுவா, ஏன் அத்தைய நீ பயமுறுத்துறியா? ஏன் அத்தை கிட்ட இப்படிதான் நீ பேசுவியா? இந்த சஞ்சு பார்க்க முட்டாள் மாதிரி இருந்தாலும் முட்டாள் இல்ல. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல். அதனால போன் மூலமா இல்ல, பேசியோட தான் பேசி ஆகணும். என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? இல்ல நான் ஒன்னும் அப்செட்டா இல்ல. அது நான் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டேன்ல, அது என்னன்னா உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. அதுவும் இல்லாம நான் என் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன். ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் உன்னை மீட் பண்ணும் போதெல்லாம் எனக்கும் அதே மாதிரியான ஃபீலிங் தான் ஏற்படுது. ஐ திங்க் ஐ மிஸ் மை டாட்டர். அவ என் கூட இருந்திருந்தா அவ கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா. என்ன மாதிரி தான் இருப்பானா? அது ஒரு நிமிஷம் இரு. சரிதாமா, சொல்லுங்க சரிதாமா. அட, யாராவது வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா சொல்லு? அப்புறம் இங்க மிஸ்டர் மெஹராட்டி, அதாவது உனக்காக அவர் இங்க காத்துட்டு இருக்காரு. அப்புறம் நான் இங்க டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. இல்ல, அது ரியா என் கூட இருக்கா, அவ கூட பேசிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரத்துல சீக்கிரமா வா. சரி. என்னாச்சு? அதுவா, ரியாவும் அவளும் வெளியே நின்னு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்களாம். அவ உங்களை எப்பவுமே காக்க வச்சிட்டு இருக்கா இல்லையா? சில வருஷங்களா இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதுவும் சரிதான். டீயும் ரெடியா இருக்கு. இப்ப சொல்லு, ஏன் சோகமா இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல விடுங்க. அத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. Are you sure? யா, ஐம் ஷூர். நான் அதை பத்தி பேச விருப்பப்படல. இப்ப நீ அப்செட்டா இல்ல? ஆனா கண்டிப்பா அப்செட் ஆயிடுவேன். நீங்க மட்டும் உள்ள போனீங்கன்னா. நீங்க ப்ளீஸ் உள்ள போகாதீங்க, என் கூடவே இருங்க. ப்ளீஸ் உள்ள போகாதீங்க, ப்ளீஸ். ஓகே ஓகே, நான் உள்ள போல. ஆக்சுவலி எனக்கு உள்ள போகவே பிடிக்கல. சரி, நீயும் உள்ள போக வேண்டாம், நானும் உள்ள போகல. ஓகே. என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அதான். So don't go. அம்மா எப்பவும் அவங்க பசங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வேண்டுதலும் ஆசிர்வாதமும் எப்பவும் குழந்தைங்களோட இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எங்க இருந்தாலும் உன்னை பத்தி தான் யோசிப்பாங்க. நீங்க என்ன பத்தி யோசிக்கிறீங்களா? ஓகே சரி. என்னாச்சு? அட, அது ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு. வேலை முடிஞ்சு. பிராச்சி எங்க? பிராச்சி உள்ள இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அட சரிதா டார்லிங், எஸ். நாம ஒரு வேலை பண்ணலாமா? ஒன்னு என்ன சொல்லு, 4 வேலை செய்யலாம். வெரி குட். சொல்லுங்க. இந்த பிராச்சியோட அம்மா இருக்காங்களே, அவங்க எப்பவும் போல என்ன சந்திக்காமலே போயிட போறாங்க. அதனால நம்ம வெளியில போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சூப்பரான ஐடியா. போலாமா? யோசிப்பேன். நான் உங்களுக்கு எந்த உறவும் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன பத்தி நீங்க யோசிக்கிறீங்க? உன் மேல அக்கறை இருக்கு, அதனால நான் யோசிப்பேன். நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு கேப் இருக்கிறதா தோணுது இல்லையா? அந்த இடத்த நான் நிரப்பணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? ஐ லைக் யூ, பட் ஐ டோன்ட் லைக் பிராச்சி. ஏன்னா அவ கூட நீங்க இருக்கீங்களே, ஐ ஃபீல் ஜெலஸ். நான் பொறாமப்படுறேன்னு சொல்லிட்டேனே. நீங்க ஏதாவது நெகட்டிவா என்ன நினைச்சு? நீ சொல்றத வச்சு நான் உன்னை நெகட்டிவா நினைக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஹியூமன் எமோஷன், எல்லாருக்கும் இருக்கும். ஒரு அக்கா தங்கச்சியா இருந்தா கூட அவங்களுக்குள்ள இந்த ஜெலசி இருக்கிறது சகஜம்தான். டேட் ஆஃப் பர்த் உன்னோடது என்ன? என்னாச்சு? நீ இருக்கியே, இரு நான் என்னன்னு பாக்குறேன். இங்க வலிக்குதா? அட, அதுவும் 2 பேரும் இருக்காங்க.
ஓ ஓ என்ன பார்த்த உடனே எப்படி ஷாக் ஆவாங்கன்னு பாருங்க. எதுக்கு ஷாக் ஆக போறா? இது வரைக்கும் தான் அவ உங்களை பார்த்ததே இல்லையே. அட கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்பாங்க. உலகம் ரொம்ப சின்னது, உருண்டை சின்னது. நாம ஒரு வேலை பண்ணுவோம். முதல்ல அவங்க பேசுறத கேட்போம். ஒருவேளை நம்மளை பத்தி பொருளி ஏதாவது பேசுறாங்களோ என்னமோ. பொருளியா? ஆமா ஆமா. நீ கவனமா இருக்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்க. என்னாச்சு ரியா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்களா? சொல்லு. நீங்க என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? நீங்களும் நானும் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. ஜஸ்ட் யூ அண்ட் மீ. ப்ளீஸ் ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாதீங்க. சரி. என்னது, இங்க யாரையும் காணோம்? 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்க. ஆனா இப்போ பாரு, டீ கூட எவ்வளவு சூடா இருக்குன்னு. ஐ திங்க் இப்பதான் வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிதான் டீ. லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா? சரி வாங்க. அட என்ன நீங்க? ஏய் அட ரியா. ஏய் ரியா போயிட்டா. ரியா போயிட்டா. அப்புறம் யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சியோ அவளும் சேர்ந்து போயிட்டா. ஆனா அவ எதுக்கு போகணும்? அதான் நான் சொல்றேனே, எங்கேயாவது என்ன பார்த்திருப்பாங்க. என்ன பார்த்து வெறுக்கிறாங்க, அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சா மீட் பண்ணிட்டேன். ஆனா அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கும் போது மீட் பண்ண முடியல. அதனால எப்பவும் சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ண கூடாதுல்ல. அதனால அவங்கள ப்ளேம் பண்ணுவோம். அதுவும் இல்லாம அவங்க இங்க வேற இல்ல. அப்படி எல்லாம் நான் ஒண்ணும் சொன்னது கிடையாது. சரிதானே? அவ உங்களை எப்பவும் பாராட்டிக்கிட்டு தான் இருப்பா. அதுக்கு காரணம் நீங்க ரொம்ப நல்லவரு. என் மனசை கொள்ளடிக்க இப்படி உங்க பேசுறீங்க. மனசை கொள்ளடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கேட்கவே மாட்டேன். கொள்ளடிச்சு எனக்குள்ள கட்டி போட்டு வச்சுப்பேன். சரி, நான் ஒரு வேலை பண்றேன். ரியா போயிட்டா இல்லையா, நானும் கிளம்புறேன். அப்ப டீ யார் குடிக்கிறது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டீ போட்டிருக்கேன். டீ குடிக்காம எங்க வீட்டை விட்டு போக கூடாது. ரிக்வெஸ்ட் பண்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிறேன். வாங்க போலாம். ரியாக்கும் பிராச்சியோட அம்மாக்கும் நல்ல டியூனிங் இருக்கு. இது நல்ல விஷயம்தான். இந்த உலகத்திலேயே ரியாவுக்கு ஒருத்தரையாவது பிடிச்சிருக்கே. இன்னும் அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அட இதோ வந்துட்டேன் செல்லம். நீ அவ்வளவு ஈஸியா நடந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு தெரியும். அதுக்காக உன்னை நான் கேட்க மாட்டேன்னு நீ நினைச்சுக்காத. சொல்ல, ஏன் அப்செட்டா இருந்த? அது டேடி மேல அன்பு காட்ட மாட்டேங்கிறாரு. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படிதான் இருக்காரு. அவர் உன்கிட்ட சொன்னாரா? சொல்லல, இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்கிறாரு. ரியா ப்ளீஸ் கொஞ்சம் வண்டியை ஓரமா நிப்பாட்ட. ஏன்? நான் சொன்னதை செய். வண்டியை நிறுத்த, நான் பேசணும். ரியா, பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மரம் மாதிரி. மரத்தோட வேலை நிழல் கொடுக்கறத. அப்படி இருக்கும்போது சொந்த கிளைக்கே மரம் நிழல் கொடுக்காம இருக்குமா என்ன? உன் அப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. இல்ல, அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஏன் அந்த மாதிரி தோணுது? அது ஏன்னா நான் அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டாட்டரா இல்ல. டாட்டர்ஸ் ஆர் டாட்டர்ஸ். பொண்ணுங்க எப்பவும் பொண்ணுங்க தான். அதுல பெர்ஃபெக்ட் இம்பெர்ஃபெக்ட்னு எதுவும் இல்ல. உங்களுக்கு புரியாது. எனக்கு புரியாதா? ரியா, ஏன்னா கண்டிப்பா ஏதாவது குறைகள் இருக்கும்ல. நான் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாவே இல்ல. இங்க பாரு ரியா, நீ இப்பவும் குழந்தை மாதிரி தான் பேசுற. அப்படிலாம் இல்ல. இங்க பாரு, உன் அப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. உனக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா? அங்கதான் பிராச்சி உங்க அப்பாவை சந்திச்சா. அப்ப பிராச்சி என்கிட்ட உங்க அப்பா உன்னை பத்தி புகழ்ந்து பேசினதா சொன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. நீ எப்பயாவது பிரச்சனையில இருக்கிறப்ப, ஆபத்துல இருக்கிறப்ப நீ யார நினைப்ப? உங்க அப்பாவை தானே? ஏன்னா உங்க அம்மா இல்லாத குறை தெரியாம அவர் வளர்த்திருக்காரு. நீ என்னைக்காவது அவங்களுக்காக எங்க இருக்கியா சொல்லு? இல்லல்ல. அப்புறம் நீங்க எல்லா விஷயத்தையும் எப்படி எவ்வளவு நல்ல விஷயமா புரிஞ்சுக்கிறீங்க? நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நானும் அம்மா தானே. அதே மாதிரி உங்க அப்பாவும் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு. இப்ப என்ன ஆச்சு? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. நீங்க எப்பவுமே பிராச்சி மதர் தான் ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆமா. இன்ஃபேக்ட் நான் நினைச்சதை விட அவ ரொம்பவே பெட்டரா இருக்கா. பிராச்சி எனக்கு மகளா பிறந்ததுல சந்தோஷம் மட்டும் இல்ல, பெருமையாவும் இருக்கு. ஒருவேளை நீயும் என்னோட பொண்ணா இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நானா? ரியலி? ரியலி? எனக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்க, எதனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு? நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் என்ன? உன்னை பார்த்ததும் எனக்கு வேற ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வராங்க. என்ன மாதிரி மோசமானவங்களா இருப்பாங்க. நீ ஒன்னும் மோசம்லாம் இல்ல. அவங்க எனக்கானவங்க.
அவங்க எப்பவும் என் மனசோட இணைஞ்சிருக்கவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க. என்னாச்சு? இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லு. பிராச்சி ரொம்பவே லக்கி. ஏன்னா நீங்க அவளுக்கு அம்மாவா கிடைச்சிருக்கீங்க. நானும் தான் லக்கி. எப்படி? பிராச்சி என்னோட பொண்ணு, அவ உன் கூட காலேஜ்ல படிச்சா, அதனால நீ அவளுக்கு அறிமுகமான, அவ மூலமா எனக்கு நீ அறிமுகமான. ஓ ஃப்ரீயாவா? போலாமா? இன்னும் ஒரே ஒரு விஷயம். இன்னும் ஒண்ணா? லாஸ்ட் உங்க ஊர்ல இருந்து யாரும் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு இவ்ளோ பெரிய தேங்க்ஸ்.